அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கோயிலோட டீட்டெயில்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எந்த கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிக்சர்லேயே பார்த்தோன்னே தெரியும். முத்துமாரியம்மன் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கோயில் எங்கே இருக்குன்னா, கொல்லம்பாளையத்துக்கு பக்கத்தில் சாஸ்திரி நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எங்களாலேயும் வீடியோவே எடுக்கவே முடியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. யார் வேணால் வரலாம், நீங்களும் வந்து பாருங்கள். அவ்வளவு கூட்டம்னு சொல்கிறீங்க, யாருமே இல்லைன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. எல்லாருமே தீர்த்தத்துக்கு போயிருக்காங்க. நாங்களும் இப்போ கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி கோயிலில் ஒரு வியூ காட்டிடலாம் அப்படின்ட்டு தாங்க காட்டிட்டோம். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்ககிட்டலாம் நாங்கள் கேட்டோம், எப்படிங்க சாமி யாருங்க வச்சா, எப்படி கோயில் உருவாகுச்சு அப்படின்லாம் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, குழந்தைங்கள்லாம் சாமி வச்சு விளையாடுறேன்னு சொல்லிட்டு சாமியை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அது உயிர் கொண்டு சக்தி ஆயிடுச்சு, அது சாமியாகவே உயிர் பெற்றுருச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் கடவுளாகவே வச்சு வழிபட்டோம். சிலை வச்சு உயிர் கொடுத்து கீழே பார்த்திங்கன்னா, நான் பிக்சரில் சென்ட் பண்ணுறேன், ஒரு குட்டி சிலை மாதிரி கீழே நம்ம வைப்போம் இல்லை, அந்த கல் மாதிரி சொல்லக்கூடாது, அந்த சிலையினோட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோலேயே நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள். நாங்கள் இப்போ அந்த தீர்த்தம் எல்லாமே வீடியோ ஃபுல்லாகவே ஃபன்னாக தாங்க போகும். நல்லாயிருக்கும். எல்லா வியூவுமே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஊருக்குள்ளே வரும்ல, அந்த தேர் மாதிரி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படி ஒரு வியூ எடுத்துட்டோம். அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். இப்போ கோயில் நோட்டீஸ் ஒன்று காட்டுறேன். 37 ஆண்டு ஆச்சுங்க. அவ்வளோ வருஷமாக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாமளும் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. தீர்த்தம், அக்னி கும்பம், கரகம், பால் குடம் இது எல்லாமே இங்கிருந்து தாங்க போகும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிப்பாளையம் ஆற்றுக்கிட்ட இருந்து நம்ம கொல்லம்பாளையம் சாஸ்திரி நகர் வரைக்கும் போகுங்க. ஒரு 9-10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே தான் போகணும். எல்லாருமே அருளோட ரொம்பவுமே சிறப்பாக இருந்துச்சு. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம இடையில பேசுவோம். இடையில மத்தால சத்தம் கேட்கும். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். பள்ளிப்பாளையத்துலேருந்து அப்படியே நடக்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் அக்கா எல்லாருமே எங்களுக்கு பாய் சொன்னாங்க. நாங்களும் பாய் சொல்லிட்டு அவங்களும் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பாய் சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வியூ எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு கூட்டமாக இருக்குன்ட்டு. எங்களுக்கு ஒரு சிலர்லாம், அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பாய் சொன்னாங்க. நாங்களும் பாய் சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தோம். ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வியூ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கோயில்கிட்ட போய் வெயிட் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வரதுக்குள்ளே அவ்வளோதான் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடும்னு சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் கோயில்கிட்ட போய் வெயிட் பண்ணோம்.
கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ சவுண்டில் நீ எப்பட்றா தூங்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஜூம் பண்ணி எடுத்தோம். பாப்பா துளியும் கூட அசையில, டயர்டாகி தூங்கிட்டா. பசங்க எல்லாருமே ரொம்ப வைப்பில் செம்ம ஆட்டம் போட்டாங்க. தம்பிங்க எல்லாமே செமையாக இருந்துச்சு. சொல்லவே இல்லையே. இது ஃபுல்லாக எடுத்துடலாம். ஃபுல்லாக போடணும். ஏப்பா இப்போதான் புன்னகையே வருது அவருக்கு. உங்களுக்கு வரலாங்க. கொல்லம்பலத்தில் பார்த்துட்டேன். போடுங்க. நைட்டு தீர்த்தம் அந்த விசேஷம்லாம் முடிஞ்சோடனையும் காலையில் அழகு குத்துனாங்க. ஈவினிங்காக தான் மாவிளக்கு எடுத்தாங்க. அப்போது தான் எங்களோட அழகான பெண்கள்லாம் ரொம்பவே பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாமே ஒரு வியூ எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அடுத்த நாள் மஞ்சள் நீர் வச்சுருந்தாங்க. அதை வந்து எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா அது அங்கங்கே தண்ணியில் விளையாடிட்டு இருப்பாங்க. எங்கள் கேமராவுக்கும் பாதிப்பு, எங்களுக்கும் பாதிப்புங்கிறனால நாங்கள் அதை மட்டும் ஷூட் பண்ண முடியல. ஓகேங்க, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோக்கான கேள்வி, எத்தனாவது ஆண்டு திருவிழா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.